அதிமுக வந்துரும்னு உறுதியாக சொல்கிறாரு. யார்கிட்ட பலாப்பழத்தை தூக்கிட்டு வச்சுருக்கவர் வந்துடும்னா அவராக பலாப்பழம் ஈக்கல்னா போகுமே ஒழிய அதிமுக தொண்டை ஒருத்தங்க கூட போக மாட்டான். இப்போ நான் கேட்டேன் வாக்குச்சாவடி போலிங் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், நல்லா போகுது சார் அப்படின்னாரு. ஏறத்தால 1300 ஓட்டு மொத்தத்தில். பிரதமரை பற்றி இல்லை, பிரதமர் அது கரெக்டு தான். பிரதமருங்க நாங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து வர்றவங்க சொல்கிறது தான் பிரதமர். ஏன்னா 3 முறைக்கு மேலே 2 முறைக்கு மேலே பாரதிய ஜனதாவில் ஒருத்தர் பாரத பிரதமர் இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் ஒரு இது சொல்லுவாங்க. அது எப்படின்றது தெரியல. நிச்சயமாக மாற்றம் இருக்காது. தமிழ்நாடு என்பது திராவிட பூமி. இந்த திராவிட பூமியில் எங்கள் தலைமையில் 2 இயக்கங்கள் தலைமையிலான கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரிப்பாங்க. காரணம் நாங்கள் சும்மா மேல்படியாக நாங்கள் சொல்லலை. எங்களுடைய கழகத்தினுடைய 2 கழகங்களுடைய கிளைகள் விரிந்து பறந்திருக்கு. அனைத்து வாக்குச்சாவடியும் நாங்கள் முகவர் போட்டிருக்கோம். மற்ற கட்சிகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது. எனவே சில கிராமங்கள்லாம் வாக்குச்சாவடியில் ஆளே போட முடியாது. ரொம்ப அழைச்சி ஜனநாயக கடமை ஆட்டியிருக்கேன். காலையிலே எழுந்து எல்லா எங்கள் வாக்குச்சாவடி முகவர்கள்லாம் எழுப்பி விட்டு அவங்களாம் அலாட் பண்ணி எல்லாத்தையும் வாக்குச்சாவடிகள்லாம் போக வச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்லி இருக்கிற அனைத்து பூத்துகளையும் 976 பூத்துகள்லேயும் வாக்குச்சாவடி முகவர்களை அனுப்பியிருக்கோம். அனுப்பிட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே என்னுடைய ஜனநாயக கடமையை என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய துணைவியார், என்னுடைய இல்லத்தரசி, என்னுடைய மூத்த மகள், என்னுடைய மருமகன் எல்லாரும் இது பண்ணியிருக்கோம். தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக வந்துரும்னு உறுதியாக சொல்கிறாரு பன்னீர்செல்வம். அவங்ககிட்ட யார்கிட்ட பலாப்பழத்தை தூக்கிட்டு வச்சுருக்கவர் வந்துடும்னா அவராக பலாப்பழம் ஈக்கல்னா போகுமே ஒழிய அதிமுக தொண்டை ஒருத்தங்க கூட போக மாட்டான். சொல்லுங்க, என்ன வேற என்ன? சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற ஆர்வம் நாடாளுமன்றத்தில் தெரியல. நீங்கள் பார்த்தீங்களா? ஓட்டு போட பொதுவாக இந்த தேர்தலில் இப்போ ஓரளவுக்கு இப்போ நான் கேட்டேன் வாக்குச்சாவடி போலிங் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், நல்லா போகுது சார் அப்படின்னாரு. ஏறத்தால 1300 ஓட்டு மொத்தத்தில். இது வரைக்கும் 370 ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு விதமான வரவேற்பு இருக்கும். இருந்த போதிலும் இதில் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியும் இன்றைக்கி வாக்காளர்களை மத்தியில் அவங்க அழைத்து வர்றதில் முனைப்பு காட்டிருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு தானும் அடையாளப்படுத்துகின்ற வகையில் தன்னுடைய கட்சியை வளர்க்கின்ற முறையில் தமிழகத்தில் அவங்களும் அவங்களும் ஒரு கூட்டணி வைத்து கொண்டு இன்றைக்கு அவங்களும் வாக்காளரை சந்தித்து அழைத்து வருகிறார்கள். எனவே நாம் வாக்குப்பதிவு என்பது இப்பொழுதே முடிவு கட்ட முடியாது. போக போக அது கூடலாம். மாலை வரைக்கும் இருக்குது, 6 மணி வரைக்கும். எனவே இப்பொழுதே எதையும் கணிக்க முடியாது. அதனால் நல்லா தான் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு குறைஞ்சபட்சம் எப்படி 80% பதிவாகும்னு நினைக்கிறேன். அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தருவோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் எந்த தீர்ப்பை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிரதமரை பற்றி இல்லை, பிரதமர் அது கரெக்டு தான்.
பிரதமருங்க நாங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து வர்றவங்க சொல்கிறது தான் பிரதமர். எனவே எங்களை பொறுத்தளவு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதும் தமிழ்நாட்டுடைய வளத்தை காப்பாற்றுவதற்கும் நாங்கள் குரல் கொடுக்கின்ற வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு மாநில கட்சியும் என்ன முடிவெடுத்ததோ அதை தான் நாங்களும் எடுத்துக்கொண்டோம். அதனால் யாருமே இப்போ இந்தியா கூட்டணியில் கூட யாரும் பிரதமர்னு சொல்லலை. அதனால் பாரதிய ஜனதா மட்டும்தான் மோடின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கு ஒரு தலைமை இருக்குது, அவங்க சொல்லலை இன்னும். ஏன்னா 2 முறைக்கு மேலே பாரதிய ஜனதாவில் ஒருத்தர் பாரத பிரதமர் இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் ஒரு இது சொல்லுவாங்க. அது எப்படின்றது தெரியல. எப்படின்றத தேர்தல் முடியும். மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் முடிவெடுத்த பிறகு தானே எதுவுமே. நாங்கள் அதே சீட்டு வாங்கினா எங்கள் தமிழ்நாட்டுக்கு யார் நன்மை செய்வாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தான் கொடுப்போம். நாங்கள் 40க்கு 40 தான் செய்வோம். மக்கள் எங்களுக்கு நீங்கள் இது நாட் ஃபார் ஜோக். இன்றைக்கி மக்கள் போகிற இடங்கள்லாம் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. எங்களுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக இருக்க டாக்டர் சரவணனே அவரே மகிழ்ச்சி அடைகிறார். அவரே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கழக தொண்டர்கள்லாம் ஒரு தலைமை கட்சியெல்லாம் ஒரு இடத்துல நின்று வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போகும்போது மக்களே கையை காமிக்கிறாங்க, ரெட்டலையே காமிக்கிறாங்க. இன்னும் புரட்சித் தலைவருடைய சின்னம் கண்டெடுத்த சின்னத்திற்கு இன்னும் மரியாதை மதிப்பு மக்கள் மத்தியில் அசைக்க முடியாது. அதை காட்டி சின்ன பிள்ளைகள் 8 வயசு 7 வயசு பிள்ளைகள்லாம் கூட ரெட்டலை காமிக்குது. ஆக இந்த அளவுக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னம் எவ்வளவு பதிந்திருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த தேர்தல் திமுக இடையிலானதான் தொடர்ந்து நீங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறீங்க. ஆமாம். இந்த கருத்தில் மாற்றம் ஆயிருக்குங்களா? நிச்சயமாக மாற்றம் இருக்காது. தமிழ்நாடு என்பது திராவிட பூமி. இந்த திராவிட பூமியில் எங்கள் தலைமையில் 2 இயக்கங்கள் தலைமையிலான கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரிப்பாங்க. காரணம் நாங்கள் சும்மா மேல்படியாக நாங்கள் சொல்லலை. எங்களுடைய கழகத்தினுடைய 2 கழகங்களுடைய கிளைகள் விரிந்து பறந்திருக்கு. அனைத்து வாக்குச்சாவடியும் நாங்கள் முகவரி போட்டிருக்கோம். அது ஒரு பெரிய இது. சில கட்சிகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது. எனவே சில கிராமங்கள்லாம் வாக்குச்சாவடியில் ஆளே போட முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அதனால் எங்களுடைய கழகம்தான் இன்றைக்கு 2 கழகங்களும் நாங்கள் 52 ஆண்டுகள் தமிழகத்திலே ஆட்சியில் இருந்திருக்கோம். சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.